போடக்கூடிய முதல் கையெழுத்து, முதல் நாள் முதலமைச்சராக முதல் கையெழுத்து என்ன இட இருக்கிறார், அவருடைய கையெழுத்து எந்த திட்டத்தை நோக்கி இருக்கிறது என்பதும் மற்றொரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சராக சற்று நேரத்தில் பொறுப்பேற்கக்கூடிய கட்சியுடைய பொதுச்செயலாளர் ஆனந்தன் கேட்கும்போது அனைத்தையும் தலைவர் முடிவு செய்வார் என்கிறார். அதே போன்றுதான் மற்ற அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடியவரும் எந்த கேள்விகள் கேட்கும் பட்சத்திலும் தலைவர் முடிவெடுப்பார் என்று தெரிவித்தார்கள். அவர் கூறக்கூடிய பதிலெல்லாம் நாங்கள் மற்ற மகிழ்ச்சி இருக்கிறோம், இந்த நாளுக்காகவே நாங்கள் காத்திருந்தோம், தொடர்ச்சியாக எங்கள் கொடுத்திருக்கக்கூடிய பயனை மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அதே போன்று கூட்டணி கட்சியாளர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள், இந்த தருணத்தை நாங்கள் காத்திருந்த தருணத்திற்கு வந்திருக்கும் சூழலில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சி தருணத்தை வெளிப்படுத்தி தான் பார்த்திருந்தோம். அதே நேரத்தில் வரக்கூடியவர்கள் உள்ளே அனுமதிக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு சூழல்களை முன்கூட்டியே பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் பதவியேற்பு விழா 10 அளவில் உள்ளே வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் அவர் உள்ளே வருவதற்கு முன்பாக அழைப்புதல் வைத்திருக்கக்கூடிய அனைவரும் உள்ளே சென்று விட வேண்டும் என்ற முனைப்பில் வரக்கூடிய வாகனங்களை பார்க்கிங் அனுப்பிவிட்டு அதில் இருக்கக்கூடியவர்களை உள்ளே செய்து விரைவாக அனுப்பக்கூடிய அந்த பணிகளையும் பார்க்கிறோம். தற்போது ஒரு வாகனம் மெரினாவை கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நேராக பெரியாற்றில் சென்று அதன் பிறகு இங்கே வருகிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நேரு விளையாட்டரங்கில் அதற்கான பணி நடைபெற்றக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுத்திருக்கக்கூடிய இந்த தருணத்திற்கு போது அவருடைய தாய் மற்றும் தந்தையார் நேரு விளையாட்டு அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். விஜய் அவருடன் நட்பாக பழகக்கூடிய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், திரைத்துறை சான்றவர்கள் வந்திருக்கிறார்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்களும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தும் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவருடைய குடும்பத்தாரும் வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருந்து தொண்டர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு வரவேற்பு கொடுக்கும் விதமாக அவர் வளர்ச்சிய வழியெங்கிலும் பதாகைகள் வைக்கப்பட்டு பேனர்கள் வைக்கப்பட்டு சாலையெங்கிலும் அவருக்கான இருபுறங்களும் திரண்டக்கூடிய தொண்டர்கள் ஆரவாரத்துடன் அவரை வரவேற்கக்கூடிய காட்சியும் பார்க்கிறோம். தற்போது நாம் பார்க்கும் இந்த காட்சி என்பது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடைய தந்தை மற்றும் தாய் நேரு உள்ளாட்ட அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து தற்போது நாம் பார்க்கும் இந்த காட்சிகள் என்பது விஜய் வரக்கூடிய அந்த காட்சி. தற்பொழுது அந்த வாகனம் என்பது சுவாமி சிவானந்த சாலையை நோக்கி வந்திருக்கிறது. மெரினா காமராஜர் சாலையில் வந்து கொண்டிருந்த வாகனம் என்பது தற்பொழுது சுவாமி சிவானந்தா சாலையில நோக்கி வருகை புரிந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இதனை தொடர்ந்து அவருடைய வாகனம் திரையரங்கில் நோக்கி செல்கிறதா அல்லது நேராக பதவியேற்பு விழாக்கு வந்து பதவியேற்பு விழா முடித்துக் கொண்டு செல்கிறாரா என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் ஒரு எழுந்திருக்கிறது. தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் வரக்கூடிய வழியெங்கிலும் காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த விழாக்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்புக்காக சுமார் 7000 காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடிஷனல் கமிஷனர்ஸ் 4 பேரும் அதே போன்று இணை ஆணையர்கள் 5 பேரும் கொண்டு டிசிகள் 29 பேரும் என்ற அடிப்படையில் அவருடைய தலைமையில சுமார் 7000 காவல்துறையினர் இந்த பதவியேற்பு விழாவுக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கக்கூடிய மற்றொரு காட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர், நாடாளுமன்ற தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுது தமிழ்நாடு வருகை புரிந்திருக்கிறார். அவர் விஜய் அவர்களுடைய பதவி விழாவுக்கு வருகை புரிந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில சட்டமன்ற தொகுதிகளை கொடுத்த போது தனது வாழ்த்துக்களை சமூக வலைதளங்கள் மூலம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விஜய் அவருடன் பேசியிருந்தார். அதே போன்று அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் விதமாக அவருடைய பதவியேற்பு விழாவுக்கும் தான் வருவதாக உத்தரவாதம் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது அவரும் சென்னை வந்திருக்கிறார். அவருடன் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வருவதற்கான தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அவருடைய வரவேற்புக்காக காத்திருக்கிற நிலையை பார்க்கிறோம். Navigating market moves. Stay prepared during market downturns. Learn how to hedge your portfolio with Angel One. Open free demand. பதவியேற்பு விழாவுக்கு முழு வீச்சில் தயாராகி உள்ளது. விஜயின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக தற்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சென்னை வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இன்னும் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள்? வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்திலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகின்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய முகமாக இருக்கக்கூடிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்வில் பங்கேற்பதற்காக தற்போது சென்னை வந்திருக்கின்றார். ராகுலை பொறுத்தவரை அவர் தமிழக அரசியலை எப்பொழுதுமே விரும்பக்கூடியவராக, தமிழ்நாட்டு அரசியல் என்பது தென்னிந்தியாவில் தங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு தரக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக பார்த்து வருவார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தோடு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கு ராகுல் காந்தி ஆர்வம் காட்டியிருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய
5 உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு முதல் கட்சியாக வந்து ஆதரவு தெரிவித்தார்கள். மற்ற கட்சிகளுடைய அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழகம் சென்று ஆதரவு கேட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகம் அலுவலகத்தை தேடி வந்து காங்கிரஸ் கட்சியினர் ஆதரவு கொடுத்து சென்றார்கள். அந்த அளவு ராகுல் காந்தி தாவேகா தலைவர் விஜயோடு நட்பு பாராட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த முடிவை எடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் விஜயனுடைய பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் பதவியேற்கக்கூடிய அந்த விழாவில் பங்கு பெறுவதற்காக தற்பொழுது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வந்திருக்கின்றார். சென்னை விமான நிலையத்திலிருந்து காவல்துறை பாதுகாப்புடன் ராகுல் காந்தி நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு விரைந்து கொண்டிருக்கின்றார். மற்றொரு பக்கம் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகின்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னை சென்ட்ரல் அருகே இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை நெருங்கி இருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை சென்றடைய இருக்கின்றார். ஆளுநர் மாளிகையிலிருந்து ஆளுநரும் புறப்படுகின்றார். ஆளுநர் அர்லேக்கர் இன்னும் சற்று நேரத்திலே வருகை தர இருக்கின்றார். ஆளுநர் வந்தவுடன் தலைமைச் செயலாளர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பார்கள். அதன் அடிப்படையிலே தலைமைச் செயலாளர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் அதே போன்று அவரோடு சேர்ந்து பதவியேற்றுக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற 9 அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். நாளை தினம் தமிழக சட்டப்பேரவையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள். தற்காலிக பேரவைத் தலைவர் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டு அவர் மூலமாக அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களும் நாளை சட்டமன்றத்திலே சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகாக சட்டமன்றத்திலே தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நடவடிக்கையை தாவேகா தலைவர் விஜய் மேற்கொள்வார். ராகுல் காந்தி தமிழகம் வந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். பதவியேற்பு நிகழ்வில் பங்கு பெறுவதற்காக வந்திருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோடு நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு தங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். தமிழகத்திலே திமுகவோடு நீடித்துக் கொண்டிருந்த கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வந்து இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல் உட்பட உள்ளாட்சி தேர்தல் இந்த அனைத்திலுமே தமிழக வெற்றி கழகத்தோடு தான் காங்கிரஸ் கூட்டணி என்று வெளிப்படையாக அந்த கட்சி அறிவிப்பு செய்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை நெருங்கி இருக்கின்றார். நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக சி ஜோசப் விஜய் எனும் நான் என்று குறிப்பிட்டு இன்னும் சற்று நேரத்திலே பதவியேற்க உள்ள நிலையில்தான் அந்த பகுதியை நெருங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய வாகனமும் பாதுகாப்பு வாகனமும் மிக மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல தொண்டர்கள் அங்கே காத்திருந்து விஜய்க்கு ஆரவாரத்தோடு வரவேற்பினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் செங்கோட்டையன் மலர்ந்த முகத்தோடு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் தொடர்ந்து கவனித்தபடி இருக்கின்றார். மூத்த அமைச்சராக இன்றைக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகின்றார். இதற்கு முன்பாக அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு துறைகளுக்கு முக்கிய அமைச்சராக இருந்தவர். இந்த அமைச்சரவையிலும் கூட ஒட்டுமொத்த அமைச்சரவையையும் வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்புடன் செங்கோட்டையன் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அவருக்கு இருக்கக்கூடிய நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் தமிழக வெற்றி கழகத்திற்கு பயன்படும் என்பதை தாவேகா தலைவர் விஜயும் கூட கூறியிருந்தார். தனக்கு வாக்களித்த மக்களுக்கு தொடர்ந்து தான் பரப்புரைக்கு சென்ற பொழுதெல்லாம் தன்னை பார்ப்பதற்காக திறந்து வந்து நின்று வரவேற்பளித்த மக்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்தபடி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம்.